மீனராசிக்காரர்களுக்கு எல்லாருமே பயமுறுத்துறாங்க. அ த எல்லா கிரகமும் போய் மீனத்தில உட்காந்துருச்சு. அதனால அவங்களுக்கு அப்படி வந்துரும் இப்படி. உண்மையிலேயே இப்ப சனி பகவான் பூரட்டாதியில இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் சொல்ப பலனை கொடுத்தால், உத்திரட்டாதியில வரும்பொழுது நல்ல பலன்களை கொடுப்பார். கிரகங்கள் எப்பவுமே பேலன்ஸ் பண்ணும். இவர் சொன்னார் இல்லையா? ஒரு 2 கிரகம் சரியில்ல அப்படிங்கும்பொழுது, 3வது கிரகம் எப்பொழுதுமே பேலன்ஸ் பண்ணும். அது இயற்கை. மீனராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தில் வரக்கூடிய இந்த ராகு பகவான், 6ஆம் இடத்தில் வரக்கூடிய கேது, ஜென்மத்திலே இருக்கக்கூடிய சனி. மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக இருக்கும். அது தவிர்க்க முடியாது. அது உங்களுடைய ஏஜ் வைஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. பால்யத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பாலாரிஷ்ட தோஷத்தினால அவதிப்படலாம். 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எப்படியா இருந்தாலுமே இந்த மீனராசிக்காரர்களுக்கு முட்டி பிரச்சனை, கால்வலி பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 6ஆம் இடத்தில் கேதுவும் இருக்கார், 12ல் ராகு இருக்கும் பொழுது மருத்துவ செலவுகள் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு இருக்கலாம். உங்களுக்கே இப்போ நீங்கள் டயபெட்டிக், உங்களுக்கு சொரியாசிஸ் மாதிரியான வியாதிகள்லாம் ஏற்கனவே இருக்குன்னு அது அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். மற்றபடி இந்த காலகட்டத்தில் திருமணம் செய்யக்கூடாதா, இல்லை நான் புதுசாக வேலை, அது எல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஒரே டிஸ்க்ளைமர் உங்களுக்கு, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்துக்கோங்க.